சிம்பிள் வெஜ் ரைஸ். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்ட உடனே கொஞ்சமாக ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக மிளகாய், குடமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப குக்காகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக குக்கான போதும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி போடாமல் கொஞ்சமாக திருவி போடுங்க. இந்த மாதிரி திருவி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஆனியனு மிளகாய் எல்லாம் குக்காகிற அளவுக்கு கொஞ்சமாக மிளகு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறின உடனே கொஞ்சமாக லைட்டாக வெங்காயம் வெந்தால் போது. அடுத்து இந்த தக்காளி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து சாதத்தை மட்டும் வடித்து வச்சா போது. டக்குன்னு எக்கு இல்லாமல் வெறும் கேப்சிகத்துக்கு மட்டும் வச்சு கேப்சிகமும் கேரட்டு ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் வந்து இல்லை கேப்சிகம் தான். இந்த ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப குக்காகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக குக்கான போது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் எல்லாமே வந்து ஃபுல்லாக குக்காகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக குக்கானாலே போதும். அடுத்து இந்த காய்கறிகள் சேர்த்த உடனே அடுத்து வந்து இதுக்கு தேவையான, ஏன்னா ஏற்கனவே நம்ம கேப்சிகம் மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் காரம் இருக்குது. அதோட லைட்டாக கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் பாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு, அப்படியே வந்து அந்த ஆனியனுக்காக உப்பு போட்டோம். இப்போ இந்த காய்கறிகளுக்காக உப்பு லைட்டாக போட்டு இந்த உப்பு எல்லா காய்கறிகளும் படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக இது வந்து இந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக குக் ஆகுது. காரம் வந்து லைட்டாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதே காரம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வர மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில்
கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் போடணும், அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகுது. இது வந்து இந்த காய்கறி இந்த மிளகாயெல்லாம் ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் குக்கான போது சாப்பாட்டை போட்டு கிளறும்போது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டு இது பண்ணிக்கணும். அடுத்து நாம் வந்து மிளகாய்த்தூள் எதுக்கு போட்டோம்னா நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் போட்டோம். உங்களுக்கு தேவைக்களவாக போட்டுக்கோங்க. அடுத்து பெப்பர் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இதே அப்படியே ஒரு கரெக்டு போட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், காய்கறி மோஸ்ட்லி வந்து ஆஃப் இது வந்து குக் ஆயிடுச்சு. இதில் வந்து ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த ரைஸ், உங்களுக்கு தேவையான ரைஸ் வந்து போட்டுக்கலாம். உதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஃப்ரைட் ரைஸில் இல்லைங்க, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சு மேலால் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு பெரட்டி விட்டுட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.